பிளவுஸ் கட்டிங் பண்ணும்போது சாதாரண ரவுண்ட் நெக் கட் பண்ணிட்டீங்களா? இனிமே கவலைப்பட வேண்டாம். அதே ரவுண்ட் நெக்க அழகான டிசைனர் பிளவுஸா எப்படி மாத்தலாம்னு இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத்தை எடுத்து 1.25 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி பிளவுஸோட பேக் நெக்கு ஏற்ற மாதிரி ஹைட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்த கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு பேக் நெக்ல நான் வீடியோல காமிச்ச மாதிரி வச்சு பைப்பிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்புறமா அதே கான்ட்ராஸ்ட் கலர், அதாவது கான்ட்ராஸ்ட் கலர் இல்லைன்னா பார்டர் கலர்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இன்ச் அகலமும் 2 இன்ச் ஹைட்டும் இருக்கிற மாதிரி கிளாத்தை கட் பண்ணி எடுத்து குட்டி குட்டி பீஸா இருக்கிறத இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல மடிச்சு ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ நான் வீடியோல காமிச்ச மாதிரி முக்கோண ஷேப்ல கிளாத்தை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது பிளவுஸோட பேக் நெக்ல நம்ம பைப்பிங் வச்சதுல இருந்து 1.5 இன்ச் கேப்ல வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா ஸ்டிச்சிங் இந்த மாதிரி ரவுண்டா தான் வரணும். அதுக்கப்புறமா இந்த பிசுறு வெளியில தெரியாம இருக்க இதுக்கு மேல நம்ம கோல்டன் கலர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுல இந்த முக்கோண ஷேப்ல நம்ம கிளாத் ஸ்டிச் பண்ணோம்ல, அது அந்த எட்ஜஸ்ல இப்படி தூக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பீட்ஸ் வச்சு இன்னும் ஸ்டிச் பண்ண போறோம். கோணத்தோட முனியில வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா தான் அது பார்க்கிறதுக்கு ப்ரொஃபஷனல் லுக்காவும் நீட்டாவும் இருக்கும். ஃபைனலா பிளவுஸோட லுக் இப்படிதான் இருக்கும். நான் பண்ண இந்த பேக் நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான ஈஸி டெய்லரிங் டிப்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனை நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பாய் காய்ஸ்.